அதிகாலையில் அன்பருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் இனி தோய்ந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே வசனம் இப்படியே சொல்கிறது: அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை என்று சொல்லு. பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக பலவிதமான தீமைகள் பொல்லாப்புகள் வந்திருந்தாலும் எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்து கொண்டார். அநேக தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தபோதும் கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்முடைய பிரயாணங்களில் அவர் கூடவே இருந்தார். இனி வருகின்ற நாட்களிலும் கர்த்தர் நம்மை காத்து நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறது காரியம் என்ன? அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை என்று சொல்ல. இந்த உலகத்தில் யாரெல்லாம் கர்த்தருடைய ஜனங்களாகவும் அவருடைய பிள்ளைகளாகவும் ஆண்டவரை மட்டுமே நம்பி ஜீவிக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்துமாக்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றி இனி அவர்கள் தொய்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் அவர்களை நடத்துகிறவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் உங்களுடைய தொழில் காரியத்தில், குடும்ப காரியத்தில், பிள்ளைகளுடைய காரியத்தில் நீங்கள் மேற்கொண்ட பிரயாசங்களில் சில தொய்வுகள் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இனி நீங்கள் தொய்ந்து போவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இனி தொய்ந்து போவதில்லை. கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாக்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுவார், மாற்றப் போகிறார், மாற்றிவிட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர். God bless you.